not be afraid. Behold, the salvation of the Lord. அருமையான திருச்சபையாரே, இயேசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 24ஆம் தேதி 4ஆம் வாரத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த நாடுக்குரிய தேவ செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக வழக்கத்தின்படி அதை நாம் நிறைவேற்றி வருகிறோம். அதன் மூலமாய் ஊழியக்காரனாகிய என்னை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் முகமுகமாய் பார்க்கும்படியான ஒரு நல்ல சூழ்நிலையை இதன் மூலமாய் நாம் உருவாக்க முடிகிறது. ஆனபடியால் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர், இனிமேலும் அவருடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் நடுவே தங்கியிருந்து, உங்களோடு தங்கியிருந்து உங்களை வழி நடத்துவார். நிச்சயமாகவே அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மே மாதம் 5ஆம் வாரத்திலே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஆராதனை நிறைவேற்றும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் மட்டுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருப்பதாக. ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய ஆலோசனையினால் அடியானுடைய சிந்தையை நிரப்புவீராக ஆண்டவர். சர்வ வல்லருடைய கரத்திலே இந்த மணி நேரங்களை அடியான் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், அப்படியே ஆண்டவரே இந்த ஆராதனை நேரம் முழுவதுமாய் கர்த்தர் எங்கள் நடுவிலே நின்று நீர் உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு வரையிலே உடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியே கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆராதிப்போம். அவர் தேவ ஜனங்களின் நடுவே உலாவி கிரியை செய்ய அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் நாட்டம் உள்ள தேவனாயிருக்கிறார். மனுஷர்கள் மத்தியிலே உலாவி மனுஷர்களோடு பேசுவதிலே தேவன் மிகவும் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆனபடியால் துதி கன மகிமை யாவற்றையும் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்துவோம். பிரியமானவர்கள், துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். 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 நீரே ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே, நீரே அபிஷேகத்திற்குரிய தேவன். உங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே உலாவி வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று 10 விசை பரமோனிடத்திலே வழக்காடினேன். ரிபா துரவரவும் ஷரதுரவரவரியாங்கரார் யா துரவரவரியாங்கரார். ஓவுடைய ஜனங்களின் சிறையிருப்பை நீக்கி அவர்கள் மத்தியிலே உலோவியவர்கள் தேவனாய் இருக்கும்படி
ஆவிக்கு ஆராதனைக்குரியவராய் அபிஷேகநாதராய் உம்முடைய ஜனங்களை வழி நடத்தின தேவன் இந்த காலங்களிலே எங்களோடு நீ உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே உங்கள் மேல் போட வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த அக்கினி அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அன்று சொன்னேன், லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே சொன்ன அந்த வேத வசனம் நிறைவேறும்படியாய் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே, அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே, அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. ஊற்றுமே ஆவியை, அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை, அக்கினியை ஊற்ற செய்யுமே. பாத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பிடித்தெறிய அனல் மூட்டுமே. பாத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பிடித்தெறிய அனல் மூட்டுமே. தெய்வமே இறங்கும், அக்கினியை ஊற்ற செய்யுமே. தெய்வமே இறங்கும், அக்கினியை ஊற்ற செய்யுமே. மாம்சமான யாவர் மேலும் இறங்கிடுமே, வரங்களால் வல்லமையால் நிரப்பிடுமே. மாம்சமான யாவர் மேலும் இறங்கிடுமே, வரங்களால் வல்லமையால் நிரப்பிடுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இப்போதே உம் அக்கினியை ஊற்ற செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே, அபிஷேகத்தின் மழை பொழிய செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே, அபிஷேகத்தின் மழை பொழிய செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. அந்த ஜீவ நதி பெருக்கெடுத்து உம்முடைய சபை நடுவிலே வருவதாக. ரிவாதியா துரவரவோ ஷரதுரா அவியந்திரியா துரவரவோ ஷாரா துரவரவரியாங்கரா. நீர் ஒருவரே தேவன் என்பதை ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே நீர் ரூபகாரப்படுத்துவீராக. அவியாக்கரா துரவரவோ ஷரதுரா துரா அவியந்திரி பரதனவோ ஷானுயாக்கரா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உடைய மந்தையின் மத்தியிலே உலாவுகிறதே உமக்கு பகா பிரியமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே ஒருவரு விரும்பனாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அவருடைய பாத்திரங்கள் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதாக. தேவன் ஒருவரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வசனம் நிறைவேறும்படியாய்
உடைய மந்தையின் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. ரிபா துடாலியாக்கரா அதுரமனமோ ஷாதுரா திரிவனதரமோ யாந்தரா. ஓ, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர், கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஓ, நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உடைய ரட்சிப்பு எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வதாக, வல்லமையாய் கிரியை செய்வதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக, தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக. எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி அனுப்புவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வாரத்திற்குரிய செய்தியை கர்த்தரை முன்வைத்து நான் நிறைவேற்றும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. பிரியமானவர்களே, 4 பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஏசாயா தீர்க்கதரிசி பிரதானமானவர். அவர் மூலமாய் அந்நாட்களிலே தேவன் 4 ராஜாக்களின் காலத்திலே அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஏசாயா என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்றால், யெகோவாவின் ரட்சிப்பு என்று அவர் பெயருக்கு பொருள்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஏசாயா என்ற நாமம் கொண்ட அந்த மனுஷன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் கர்த்தர் அவரை முன்குறித்தபடியினால் குறித்த காலத்திலே அவருக்கு தரிசனமானார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் தேவனை கண்டது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ, நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் தன்னை தேவனுக்கு முன்பாய் அறிக்கை செய்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சேராபீன்களுக்கு உத்தரவிட்டு ஒருவன் அங்கே கடந்து வந்து அக்கினி குரட்டார் ஏசாயா நாவை தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியால், பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படும்படியால் அந்த தேவனுடைய அக்கினி குரட்டு ஏசாயா நாவை தொட்டது. பிரியமானவர்கள், அது முதல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா! ஒரு புது சிருஷ்டிப்பாய் அவர் உருவாக்கப்பட்டார். உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை அவர் செவிகளிலே கேட்கிறது. பிரியமானவர்களே, நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவான்? பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை கர்த்தர் அவர் சுத்திகரிக்கும் பொழுது, பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்க தகுதி உள்ள மனுஷனாய் மாற்றப்படுகிறார். ஏசாயா சாதாரண மனுஷனாய் காணப்பட்டான். இப்பொழுதோ தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய தீர்க்கதரிசியாய் ஏசாயா மாற்றப்பட்டார். அப்படிதான் பிரியமானவர்களே, உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்ட பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 66 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எழுதினார் என்று பார்க்கிறோம். அதிலே 59ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Behold, the Lord's hand is not shortened that it cannot save, nor is ear heavy that it cannot hear என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ளவர், சாவை வென்றவர், அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக அவர் தம்முடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு அவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Lord appeared to Abraham and said, I am Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதே அதிகாரத்திலே 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோசனையிலே பெரியவரும், அவர் யோசனையிலே பெரியவரும், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் யோசனையிலே பெரியவரும், செயலிலே வல்லமுள்ளவருமாய் இருக்கிறார். அவர்தான் நாம் சொந்தம் பாராட்டும்படியாய் நமக்கு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. யோபு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரே மகாதேவனும், கர்த்தரே மகாதேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் உன்னையும் என்னையும் ரட்சித்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்கள், இந்த கால வேளையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் ஒருவராய் அன்று முதல் இன்று வரையிலே செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத பேரதிசயங்களும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத பேரதிசயங்களும் அவர் செய்கிறார். அவர் செயலில் வல்லவர், அவர் செய்கிறார். அவர் செயலில் வல்லவர், அன்றும் என்றும் என்றுமே மாறிடாதவர். அன்றும் என்றும் என்றுமே மாறிடாதவர். கர்த்தர் பெரியவர், அவர் மகா பெரியவர், கண் கொள்ளாத அற்புதங்கள் செய்ய வல்லவர். இயேசு கண் கொள்ளாத அற்புதங்கள் செய்ய வல்லவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் மகாதேவனாயிருக்கிறார், மகாராஜனுமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, நம் தேவனை போல் ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. இது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இதை அறிந்தவர் யார் மக்கள் மத்தியிலே அவரை அறிக்கை செய்கிறார்களோ, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் என்றைக்கும் வெளிப்படுத்தி செயல்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. எசையா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே,
அவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். எஸ், I will even make a road in the wilderness and rivers in the desert. இவ்விதமாக ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. I will even make a road in the wilderness and rivers in the desert. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஒரு சில மணித்துளிகள் நாம் தியானித்தோம். இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகவும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14, 15, 16 என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ஆபிரகாம் தான் மனைவியாக்கிக் கொண்ட ஆகாரையும் ஆகாருக்கு ஆபிரகாம் பிறந்த பிள்ளையாக இஸ்மவேலையும் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவர்களை ஆபிரகாம் புறப்பட்டு செல்லும்படியாய் அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆகார் தன்னுடைய மகனாக இஸ்மவேலை அழைத்துக் கொண்டு பெயர்சபா வனாந்தரத்தின் வழியாய் அவள் நடந்து வருகிறாள். பிரியமானவர்களே, அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு வாழ்க்கைப்பட்டவள். இப்பொழுது துருத்தியிலே கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் கிருமிகளினாலே அது உலகத்தையே அலைக்கழித்து ஆட்டி படைத்துக் கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட வல்லரசுகளும் அந்த வியாதியின் சீற்றங்களை கண்டு பயந்து நடுங்கும்படியாக கிரியை செய்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேக தங்கள் வேலைகளை இழந்து, தங்கள் வருமானங்களை இழந்து, தங்கள் சுகபோகத்தை இழந்து, நிர்பந்தமான சூழ்நிலையிலே அநேகருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. கையிலே இந்த காசெல்லாம் செலவாகி போயிற்று. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரங்கள் உண்டு. பிரியமானவர்கள், அதை போலவே இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரும் தான் துருத்தியிலே கொண்டு வந்த தண்ணீர் முழுவதுமாய் செலவழிந்து போயிற்று. பிள்ளையோ தாகத்தினால் அழுகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது ஆகார் ஆபிரகாமின் தேவனே, எபிரேயரின் தேவனே, இந்த இஸ்மவேல் ஆபிரகாமின் வித்து அல்லவோ? இதோ நாங்கள் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமே, இது என் பிள்ளை அல்ல ஆண்டவரே, நீர் ஆபிரகாம் கொடுத்த ஆண் பிள்ளை. நான் வறட்சினாலே சாகும் நிலைமைக்கு வந்திருக்கிறானே, ஆபிரகாம் தேவன் எங்கே? இந்த பெயர்சபா வனாந்தரத்திலே ஒரு கூக்குரல் கேட்கிறது. ஆபிரகாமின் தேவன் எங்கே? அடிமை பெண் ஆகார் அடிவயிற்றிலிருந்து ஒரு பெருமூச்சின் சத்தம் எழும்புகிறது. பிரியமானவர்கள், ஜபத்தோடு ஒரு பெருமூச்சின் சத்தம் அந்த பெயர்சபா வனாந்தரத்திலே வெளிப்படுகிறது. பிள்ளை ஒரு பக்கம் அழுகிறது, பிள்ளையின் தாயானவள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, யார் உதவி செய்வார்? பிள்ளை நாவறட்சியினால்
அது சோகம் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவோ அலைவாய்ந்த நிலைமையோடு அங்கலாய்ப்பின் சத்தத்தோடு ஆபிரகாம் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இருவரின் சத்தத்தையும் கேட்டார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். எப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்களுக்கு நெருக்கங்கள் ஏற்படுகிறதோ, மகா வறட்சியினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்களோ, சத்துருவின் போராட்டங்களினாலே அலைக்கழிக்கப்படுகிறார்களோ, தன்னன் தனிமையால் நிர்பந்தமான சூழ்நிலையிலே நிற்கிறார்களோ, அந்த வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது ஆகாரின் அழுகுரல் சத்தத்தையும் ஆகாரின் பிள்ளையாக இஸ்மவேலின் சத்தத்தையும் கேட்டு ஒரு தூதனை அவர் அனுப்புகிறார். ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே கேட்டார். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நம்முடைய தேவன் காண்கிற தேவன். நம்முடைய தேவனுடைய செவிகள் நம்முடைய சத்தத்தை கேட்கிற செவிகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை தாகத்தினால் எழும்பொழுது ஆகார் தன் கண்ணு கட்ட தூரத்திலே போய் எங்காவது ஒரு துறவு காணப்படுமோ, எங்காவது ஒரு தண்ணீர் தேங்கி இருக்குமோ என்று கண்ணு கட்டின தூரமெல்லாம் ஓடி அலைந்து திரிந்து பார்க்கிறார். ஒரு தண்ணீர் துறவும் தென்படவில்லை. பிரியமானவர்கள், அவர் கண்களுக்கு எந்த தண்ணீர் நிற்கும் தடாகமும் காணப்படவில்லை. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இப்பொழுது தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. தேவன் ஆகாருடைய கண்களை திறக்கிறார். முதலிலும் ஆகாருடைய கண்கள் திறமாமல் இல்லை. அவள் கண்கள் தெரியும் தூரம் வரைக்கும் போய் அலைந்து திரிகிறார். எங்கும் துறவு தென்படவில்லை. இப்பொழுது கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இப்பொழுது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சீரிய தேசத்து ராணுவம் தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிஷாவை கைது செய்து வரும்படியாய் அவனுடைய ராணுவம் பிரியமானவர்களே எலிஷாவை தேடி வந்து அவர் இருக்கும் இடத்திலே இரவோடு இரவாய் வந்து அவரை சுற்றி ராணுவம் நிற்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலிஷாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அதிகாலையிலே எழுந்து வந்து அவன் பார்க்கும் பொழுது அவர்களை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளுமாய் சூழ்ந்து நிற்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஓடி வந்து தன்னுடைய எஜமானாகிய எலிஷாவிடத்திலே, எஜமானே, அந்நிய தேசத்து ராணுவம் நம்மை கைது செய்யும்படியாய், நம்மை சிறைப்படுத்தும்படியாய் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கேயாசி எலிஷா தீர்க்கதரிசனத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது எலிஷா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே, தேவனே, இவன் கண்களை திறந்தருளும். அப்பொழுது கேயாசின் கண்கள் திறக்கப்படுகிறது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆகார் ஏற்கனவே எங்காவது துறவு காணப்படுமோ, எங்காவது தண்ணீர் தடாகம் தென்படுமோ என்று அலைந்து திரிந்து பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து பார்க்கிறார். ஒன்றும் தென்படவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவள் கண்களை திறக்கிறார். அதே சம்பவம் எலிஷா ஜெபிக்கும் பொழுது கேயாசின் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் காண்கிறான், அக்கினிமயமான ரதைகளும் குதிரைகளும்
துவங்கி இருக்கிறது. அப்போது எலிஷா சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா! அந்த தேவன் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஒரு வல்லமையான ரட்சிப்பை அந்த பெயர்சபா வனாந்திரத்திலே தம்முடைய தூதனை அனுப்பி அவர் செயல்பட்டார். ஒரு பெரிய ரட்சிப்பு வெளிப்பட்டது. பிள்ளையின் சத்தத்தையும் தாயின் சத்தத்தையும் தேவனுடைய செவிகள் கேட்டது. பிரியமானவர்கள், இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, எல்லா வழியும் உனக்கு அடைபட்டு போனதோ? இனி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறாயா? கலங்காதே. நொறுங்குண்ட உன் இருதயத்தின் நிலைமையை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆகார் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டாளோ, அங்காத்து புலம்பி ஆபிரகாமின் தேவன் எங்கே என்று அழைத்தாளோ, அப்படி நீயும் அழைத்து பார். அந்த தேவன் உனக்கும் செவி கொடுப்பார். உன்னையும் ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நீ மறந்து போகாதே. எடுத்து வாசியுங்கள். சங்கீத புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம் என்ன சொல்லுகிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். He is near. He is not too far. அந்த தேவன் சமீபமாய் இருக்கிறாராம். படியுங்கள். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, He will fulfill the desire of those who fear Him. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. He will fulfill the desire of those who fear Him. He will also hear their cry and save them என்று சொல்லப்படுகிறது. உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற மக்களை அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஆகாரின் அழுகுரலை கேட்டவர் உன்னுடைய அழுகுரலையும் அவர் கேட்க நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 21 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுகிறது? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகாரை பார்த்து தேவன் பேசுகிறார். உன் பிள்ளையானாரை உன் கையில் பிடித்துக் கொண்டு போ, நான் வரும் காலங்களிலே அவனை ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் அவன் ஆபிரகாமினுடைய வித்து, அவன் ஆபிரகாமின் குமாரன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நீங்களும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறபடியினால் நீங்களும் அவருடைய மகளாய் இருக்கிறீர்கள். அதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக.
ஏசாயா புஸ்தகத்தின் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நானே கர்த்தர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எவ்வளவு அதிகாரப்பூர்வமாக, ஆணித்தரமாக, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் உங்களுக்கு இரட்சகன் இல்லை இல்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, I am the Lord, and besides me there is no savior. என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு இரட்சகன் இல்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. He will hear your cry and save you from all the troubles. ஆம் பிரியமானவர்களே, உன் சத்தத்தை அவர் கேட்டு உனக்கு ஏற்படும் எல்லா சோதனையிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் உனக்கு ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இதோ கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசியுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6ஆம் வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள், கலக ஜாதியான அந்நிய ஜனங்கள், பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தாம் தெரிந்து கொண்ட தாசனாகிய மோசேயின் மூலமாய் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலை கடந்து வந்து வனாந்தர வழியாய் தம்முடைய ஜனங்களை அற்புதங்களை செய்து நடத்தி வருகிறார். இதையெல்லாம் நாம் அறிந்த உண்மையான காரியங்கள். ஏதோ ஒரு கதை அல்ல, கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் வானத்தின் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடும் அப்பம் அது. இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்தார். தூதர்கள் உண்ணும் உணவை மனுஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு அன்பில் உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் பிரியமான வானம் திறக்கப்படும், மன்னா பொழியப்படும். அதை பொறுக்கி அன்றென்றைக்கு அவர்கள் ஆகாரமாய் புசித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் நாம் வழக்கத்துப்படி சொல்லுகிறோமே, பழக பழக பாலும் புளிக்கும் என்று. அதிலிருந்து இந்த மன்னாவை புசித்து புசித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சலித்து போயிற்று. அவர்கள் இப்பொழுது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்த தேசத்திலே விலைக்கிரையவில்லாமல் பல ஆகாரங்களை நாங்கள் சாப்பிட்டோமே, புசித்தோமே. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்பொழுதோ நம்முடைய உள்ளங்கள் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். வேறொன்றும் இல்லையே என்று அழுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்வான்? யாரிடத்தில் போய் முறையிடுவான்? பேதுரு சொல்லுகிறாரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? மோசே தேவ சமூகத்துக்கு ஓடுகிறார். தேவனே, நீ விடுதலையாக்கி கொண்டு வந்த இந்த ஜனங்கள் இறைச்சி சாப்பிடும்படியாய் இச்சிக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல்
என்ன இது சுமத்துவதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினது என்ன? உமது அடியானுக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் ஏற்படுகிறது என்ன அப்பா? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடையாமல் தூரமாய் போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போதும். பிரியமானவர்களே, மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதா? இறைச்சி கேட்ட ஜனங்களை பார்க்கிறார். அவருடைய நாவின் அறிக்கைகளை கேட்கிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் ஆகவில்லை. பிரியமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேண்டுதலை, முறையீட்டை தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக மோசேயோடு பேசுகிறார். 2 புஸ்தகம் 11 அதிகாரம் 19, 20, 21. நீங்கள் ஒரு நாள், 2 நாள், நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 5 நாள், 10 நாள், 10 நாட்கள், 20 நாள் மாத்திரமல்ல, 20 நாட்கள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 1 மாதம் வரைக்கும் இறைச்சியை புசிப்பீர்கள். அது உங்கள் மேல், அது உங்கள் மேல், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். புசிப்பீர்கள். போதும். 5 நாள், 10 நாட்கள், 20 நாட்கள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் நீ அழைத்துக் கொண்டு வருகிற ஜனங்கள் விரும்புகிற இறைச்சியை அவர்கள் புசிப்பார்கள். மோசேக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, அவரும் நம்மை போல் மனுஷன் தானே, அபிஷேகம் பெற்றவர் தேவனுடைய மனுஷன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையோ 1 மாத காலத்திற்கு இவர்களுக்கு ஆகாரம் அளிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இது எப்படி ஆகும்? சில நேரங்களில் நம்முடைய விசுவாசமும் பிரியமானவர்களே ஒரு எல்லையை தாண்டி போக முடியாமல் போகிறது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் சில நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அது கடந்து போக பலனற்று போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் மோசே கேட்கிறார். ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. How is it possible? இது எப்படி ஆகும் ஆண்டவரே? வேதத்திலே ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம் இப்பொழுது ஆண்டவர் குறுக்கீடாய் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாலஸ்தீனா தேசத்திலே கன்னி மரியாள் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் காபிரியேல் மரியாளின் இல்லத்தை தேடி வருகிறார். மரியாளோடு சம்பாஷிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எடுத்து வாசியுங்கள். லூக்கா 1 அதிகாரம் 30, 31. தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிரியமானவர்களே, மரியாள் திகைத்து போகிறாள். அதிர்ச்சியான செய்தி. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, அப்பொழுது 34 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். நான் புருஷனை அறியேனே. How can this be? இது எப்படி ஆகும்? Since I do not know a man. How can this be? Since I do not know a man. நான் புருஷனை அறியேனே. இதே சம்பவம் தான் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, 20 லட்சம் பேருடைய பசியை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறீரே, இது எப்படி ஆகும்? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இதே மரியாள் இங்கே சொல்லுகிறார், நான் புருஷனை அறியேனே. How can this be? இது எப்படி ஆகும்? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. காபிரியேல் தூதன் சொல்லுகிறான். லூக்கா 1 அதிகாரம் 37 வசனம் என்ன சொல்லுகிறது?
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று காபிரியேல் தூதன் மரியாளிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. With God nothing will be possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, 2ஆம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, மோசே என் கரங்கள் குறுகி போயிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் தூரத்தில் இருந்து அறிகிறார். மோசே தன் உள்ளத்திலே சந்தேகப்பட்டு எப்படி ஆகும்? இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்கள் வேண்டுமா? 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். யோவான் 11:40 சொல்லுகிறது, இப்பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, 31ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அப்பொழுது நன்றாய் கவனியுங்கள். என் கரம் குறுகி போயிட்டோ மோசே, இப்பொழுது பார் நான் என்ன செய்கிறேன் என்பதை. 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தருடைய ஆதீனத்திலிருந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் மீண்டுமாய் சொல்லுகிறார், இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போயிற்றோ மோசே, என்னுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய் என்பதை அறியாது இருக்கிறாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, அந்த தேவன் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டு, பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய ஆதீனத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பி ஒரு முழ உயரத்திற்கு, ஒரு நாள் பயண தூரத்திற்கு காடைகளை கொண்டு வந்து குவித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் இச்சித்த இறைச்சியை, பிரியமானவர்களே, என்ன சொல்லுவது, அவர்கள் வெறுத்து போகிற அளவுக்கு கர்த்தர் அன்றைக்கு அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தியாய் அவர்கள் விரும்பின ஆகாரத்தை சாப்பிட்டார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
nothing will be impossible to God. பிரியமானவர்களே, கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று இதன் மூலமாய் நாம் பார்க்கிறோம். He is a God who has the supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் என்றைக்கும் அற்புதங்களை செய்ய வைக்கிறது. He can do anything at any time. He can do anything at any time. அவர் எந்த நேரத்திலும் எதையும் அவரால் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையிலும் நீ நினையாத, அறிவுக்கு எட்டாத காரியங்களை உன் வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவல்லவராயிருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் நல்லவராயிருக்கிறார். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நாம் வேண்டிக் கொள்ள நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நடப்பிக்கிற தம்முடைய வல்லமையின்படியே என்று எபேசியர் 3:20 சொல்லுகிறது. நாம் வேண்டுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அவருடைய செய்கை எப்படி இருக்குமா? மிகவும் அதிகமாய் நடப்பிக்கும் தம்முடைய வல்லமை. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஆனபடியால் பிரியமானவர்களே, நான் 2 ஆகார் வனாந்தரத்தில் அவள் நெருக்கப்பட்ட வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரையில அவர்கள் விரும்பின காரியத்தை வேண்டின வேளையில மோசேக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில அவர் தம்மை யார் என்று வெளிப்படுத்தினார். எஸ்ஐயா 43:11 சொல்லுகிற வண்ணமாய், நானே ரட்சகன், என்னையெல்லாம் ஒரு ரட்சகன் இல்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, அந்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற நான், யாக்கோபின் சந்ததியாகிய உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஏற்படுகிற சகல நெருக்கங்கள் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் நான் உங்கள் தேவன் என்பதை ரூபகாரப்படுத்தி உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வாரத்தின் செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 59 1 வசனத்தை வாசிப்போம். இதோ இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. பிரியமானவர்களே, மேலும் செய்தியை நான் நீடிக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, குறித்த நேரத்தில் செய்தியை முடித்து நீங்கள் இந்த செய்தி நிமித்தமாய் ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, கர்த்தருடைய கரம் எனக்கு ஆதரவாய் இருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் என் கூக்குரலை கேட்கிறதா இருக்கிறது, அவருடைய சமூகம் எனக்கு முன்னும் பின்னுமாய் இருக்கிறது என்ற நம்பிக்கையோட நீங்கள் செல்லும்படியாய் கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு பேசியிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகிறதில்லை. இதோ உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். பிரியமானவர்களே, இன்னும் இந்த கொரோனா நம் தேசத்திலே
நம் பட்டணத்திலே இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்குமோ, ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஏசாயா 89 அதிகாரம் 1 வசனத்தின்படி நீர் இம்மட்டும் எங்களோடு பேசினீர் ஐயா. ஆண்டவரே, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின சத்தம், பெண்மான்களை ஈர பண்ணுகிற உடைய சத்தம், கேதுரு மரங்களை முடிக்கிற உடைய சத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் பலனுள்ளதாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஓபாதுரா துரார் யாக்கரா அது நிமிரவோ ஷமதுர பலவரியாந்தரார் யாதுர பலவோ ஷமதுர பலவரியாந்தரார். உடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய சத்தம், உடைய வார்த்தை வெறுமனே திரும்பா, நீர் அனுப்பின காரியத்தை செய்தே திரும்பும் என்று ஏசாயா 55 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உடைய கிருபை நிமித்தம் நாங்கள் தியானித்த வேத வசனங்களும் ஆலோசனைகளும் உடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக, தொடர்ந்து இந்த சத்தம் அவர் செவிகளிலே மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டிருப்பதாக, தொடர்ந்து இந்த ஊழியத்தை நினைவு கூர்ந்து நடத்துவீராக. உடைய ஜனங்கள் யாவரையும், சபை விசுவாச குடும்பங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகமும், சமாதானம் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், திருச்சபைகளோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். தம் ஜனங்களின் சிறையிருப்பை இன்றே திருப்புவார். முன் குறித்த தேசத்திலே நன்றே நாட்டுவார். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேண்டிய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.